கொஸ்டின் எல்லாம் அனுப்பி தரேன்னு சொன்னா இந்த குட்டியா என்ன அனுப்பாம இருக்கியா? மறந்துட்டாளோ? மோனிஷா, ஏய் மோனிஷா. எங்கடா இன்னும் கூப்பிடலையேன்னு பார்த்தேன். அது என்னன்னு தெரியல. போனு கையில எடுத்தாலும் சரி, டிவி ஆன் பண்ணாலும் சரி, எங்க அம்மைக்கு எப்படிதான் மணக்குமோ உடனே கூப்பிட்டுருவாவ. எட்டி குட்டை, கண்டிப்பா ஏதோ வேலைக்கு தான் இப்படி காட்டுக்கிற மாதிரி கத்திட்டு இருக்கியாவ. காது கேட்குமோ கேட்காம போகுமோ அம்மா. வீட்டுக்குள்ள இருந்தா ஏன் என்னன்னு ஒரு சத்தம் தர மாட்டா. ஏம கூப்பிட்டுட்டே இருக்கேன்லேட்டி, என்னன்னு வந்து கேட்டா என்ன குறைஞ்சா வருவ நீ? படிச்சுட்டுலாம இருக்கேன். என்னத்த படிச்சிரியோ, மார்க் மட்டும் வரட்டு, அதுக்கப்புறம் இருக்கு கம்பிய பழுக்க வச்சு சூடு வச்சிருக்கேன். சூடு பேசாமனே காலேஜே வச்சிருக்கலாம். இப்படி இங்க இருந்து ஏச்சு வாங்கியதுக்கு காலேஜ்ல வையாத நிம்மதியா இருந்திருப்பேன். அக்கா என்னம்மா, என்ன பிரச்சனை? குட்டை, நான் கூப்பிட்டது என்ன சொன்னா? நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா பொய் தானே சொல்லியோ? போனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ போன்ல தாம படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்லதுக்கு, அந்த காலத்துல நாங்க நோட்டு புக் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைய போன்ல படிச்சுட்டு இருக்கியாவ. போன்ல வேற என்ன நோண்டிட்டு இருந்தாலும் கேட்டா படிச்சுட்டு இருக்கேன் தான் ஒரு வார்த்தை. ஆமா, நம்ப மாட்டாவ. நம்ப வேண்டாங்க, போன் வாங்கி பாருங்க. சரி வெடிக்காத. நாகர்கோயிலுக்கு தள்ளுபடி போய் பார்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா, போயிட்டு வந்துறியா நமக்கா? அம்மா நானும் வரட்டாமா? வேண்டாண்டி, நாங்க பெரிய அலுவலாலேயே போயிட்டு வரோம். நீ வீட்டுல இருந்துக்க. அண்ணிய வீட்டுல தானே இருக்க, வீட்டுல இரு. நானும் வரேம்மா. எங்கத்த? தள்ளுபடியில துணி எடுக்கலான்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்டே போனோம் சின்ன போக முடியாம ஆயிட்டு, அதான் இப்போ அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ ஓ அப்படியாத்த? சரி சரி. உங்குடி, நீயும் வீட்டுல ஒத்தே நமக்கா இருக்க, வரையா? நான் வரேன்னு சொன்னதுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணிட்ட மட்டும் வரையா நீ? இல்லத்த, நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. சரி மக்களே, வாங்க நீ 2 பேருமா போயிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் எங்க வீட்டு வர போக வேண்டியது இருக்குமா, நீ வேணா போயிட்டு வா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். ஏன் அத்த, என்னாச்சு? அவளை கூட்டிட்டு போனா கடையே எனக்கு எழுதிதானே கேப்பா. இந்த வீடை வித்தாலும் அவளுக்கு எடுத்து தீராதுமா. வேண்டாம் வேண்டாம், அவ வீட்லயே இருக்கட்டு. என்ன அசிங்கப்படுத்த வேற யாரும் வேண்டாம், விய மட்டும் போதும். அத்த, அப்பா வரேன்னு சொன்னாங்க. அம்மா வீடு வாட்டி போயிட்டு வந்தேன். சரி மக்கா, போயிட்டு வா. அண்ணனை உள்ள வர சொல்லு. அர்ஜென்ட்டா கிளம்புறேன்னு சொன்னாவத்த, இல்ல வெளியே வருவாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மக்கா. இதுல வர வரேன், ஏன் உள்ள வராம போறான் என்னன்னு தெரியலையே. அனிகா, லட்சுமி கிளம்பிட்டீங்களாக்கா? போயிட்டு வந்துருவோமா? சரிம்மா, வா போ. அக்கா, சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடணுமா? வாங்க, எனக்கு நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க, சரியா? மூஞ்சி நேராம இருட்டி எடுத்துக்கிட்டு வரேன். லட்சுமி, போகும்போது லைட்டா சின்ன பொண்ணையெல்லாம் கூட்டிட்டு போனோமா? சரிக்கா. வரலன்னு சொன்னா அண்ணி மட்டும் வா வான்னு தாங்கியாவ. வரேன்னு சொல்றேன், என்ன விட்டுட்டு போறாவ? என்ன சின்ன பொண்ணு அன்னைக்கு அறக்க பறக்க எல்லா வேலையும் ஓடி ஓடி பண்ணியா? ஏங்க, டீ எடுத்துட்டு வரட்டா? இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழியட்டு. குடிச்சிருங்க, எடுத்துக்கிட்டு வரேன். இப்ப வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழியட்டு. அப்பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேனாங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? கிளம்புறியா? எங்க கிளம்பியா? என்னங்க விளையாடவா சரியா? நேற்று ராத்திரி தானே சொன்னேன், காலையில ஆடி தள்ளுபடிக்கு நாங்க எல்லாரும் போறோம், போயிட்டு வந்துட்டேன். ஓ, அதனாலதான் மேடம் காலையிலேயே எழும்பி அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்யறீங்களோ? ஆமா, ஏன்னா இல்லைன்னா மட்டும் நான் இந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யல. பத்தியலா, இன்னைக்கு ஏதோ செய்த மாதிரி சொல்றிய? சும்மா சொல்லி பார்த்தேம்மா, உடனே கோவம் வந்துரும் பாரு சின்ன பொண்ணுக்கு. பின்ன என்னங்க, நான் வேலை செய்து உங்க அம்மைக்கு கண்ணுக்கு தான் விழலன்னு பார்த்தா கூட இருக்க உங்க கண்ணுக்குமா விழாம போச்சு. அதான் டென்ஷன் ஆயிட்டேன் நான். சரி, டென்ஷன் ஆகாம போ, போய் நல்ல துணியா பார்த்து எடு. யாரெல்லாம் வரக்கூட? அதாங்க, தனியா வரேன் போவேன். எங்க கேங்கே சேர்ந்து தான் போறோம். சரியா, போயிட்டு வந்துட்டா? ஆமா, என்ன ட்ரெஸ் எடுக்க போறா? சும்மா பட்டு சாரியெல்லாம் ஆஃபர்ல போட்டுன்னு சொல்லியிருந்து போய் பார்த்து பாக்குறேன். பட்டோ சுடிதாரோ ஏதாவது எடுப்பீங்க, சரியா? பீரோய பாரு, ஒரு துணி கூட என் துணி அதுல கிடையாது, எல்லாம் வான் துணி தான். திரும்பவும் எடுத்து கூட்டவா போறா? ஆஹா, எனக்கு அழுறதுக்கு வேற ஆளே வெளியிருந்து வரண்டாம். நீங்க ஒரு ஆளு போதம்பா, நல்லா தான் அழுறிய. ஆளை பாரு. இல்ல சின்ன பொண்ணு, எல்லாம் எடுத்து கூட்டி கூட்டி வைக்கிறியே, அதாம்மா கேட்டேன். சரி சரி, போயிட்டு வந்துடுறேன். பரட்டிட்ட சொல்லணுமா? என்ன சின்ன பொண்ணு? இல்லங்க, இந்த போயிட்டு வரேனே உங்க அம்மிட்ட சொல்லணுமான்னு கேட்டேன். அம்மிட்ட சொல்லிட்டு போ, இல்லனா அதுக்கு ஒரு சண்டல்லையா வரான். சொல்லு, நானே கூப்பிட்டேன். எப்படி உங்க அம்மா கதவு பின்னாடி இருந்தா என்ன பேசியோன்னு கேட்டுட்டு இருக்கான். கூப்பிடுங்களாம், சட்டுன்னு உள்ள வரோம். எம்மா, என்ன மக்கா கூப்பிட்டியா? சொன்னேன் இல்லையா? சும்மா இரு சின்ன பொண்ணு. என்ன உன் பொண்டாட்டி ஒரு மாதிரி இழுச்சியா? எதுக்கு? இல்லம்மா, அவ சும்மா தான் நிக்கியா. இது சின்ன பொண்ணு இந்த தள்ளுபடிக்கு ட்ரெஸ் எடுக்க போறாமா,
உங்களுக்கு என்ன எடுக்கணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நீங்களே எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்கு? சரியத்தே, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சும்மா இரு சின்ன பொண்ணு நீ. ஏம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, அவ எடுத்துக்கிட்டு வருவா. எனக்கு இவ்வளோ மாதிரி பட்டுக்கிட்டெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் காட்டன் மாதிரி பட்ட புடவையோ இல்லைன்னா கொஞ்சம் குழு குளுத்த புடவையோ அந்த மாதிரி எடுக்க சொல்லு. பூவெல்லாம் பெருசா போட்டது எடுக்கக்கூடாது, சின்ன பூ போட்டதை பார்த்து எடுக்க சொல்லு. எனக்கு அப்பவே தெரியும் உங்க அம்மா இல்லைன்னா வந்தாலே மூஞ்சி எரிஞ்சு பிடிச்சிட்டு தானே வருவாவ. ஏன் சொல்லு நீ என்னை பத்தியெல்லாம் துணி எடுக்க நான் போறேன்னு சொன்னா திட்டமா இல்லை, உங்க அம்மா முறைக்கவே இல்லை, மூஞ்சி நாரமா இல்லை. பாத்துக்கிடுங்க நல்லா பாத்துக்கிடுங்க. பாருங்க கொஞ்ச நேரம் வாய வச்சு நில்லு. ஏம்மா எத்தனை சாரி எடுக்க உங்களுக்கு? எனக்கு ஒன்று போதும்மா. ஏன் உன் பொண்டாட்டி எத்தனை அடிக்கியா? நான் எத்தனை எடுத்த உங்க அம்மைக்கு என்ன? கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு நில்லு நீ. அவளும் ஒண்ணுதாம்மா அடிக்கியா? சரி மக்கா, அப்ப எனக்கும் ஒன்று போதும். நல்லதா பார்த்து எடுத்துக்கிட்டு வர சொல்லு, சரியா? சரிம்மா. சின்ன பொண்ணு, ரணிகா போவோமா? வாமா போவோம். எல்லாரும் சேர்ந்து தான் போறியாளோமா? ஆமாக்கா, எல்லாரும் தான் போறோம். உங்களை ஏதாவது எடுக்கணுமா? சொல்லியிருக்கேன், நல்லதா பார்த்து எடு, சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்துரு. சரிங்க ஏக்கா, வாங்க போலாம். ராணியக்கா எங்கக்கா காணல? ராணி வெளியே தான் நிக்கியா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. நீ போகும்போது வசந்தியும் உமாலையும் கூட்டிட்டு போயிடலாம். சரிக்கா. பாத்தியால உன் பொண்டாட்டிய காலையில பிள்ளை பள்ளிடத்துக்கு அனுப்பணும், சீக்கிரம் எழும்பி சமையல பாருன்னு சொன்னா எழும்ப மாட்டா. கேட்டா தலைவலியாதனையா இருக்கு அப்படி இப்படின்னு 1008 நொட்டம் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு துணி எடுக்க போனோன்னு சொன்னோன்னா எவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு என்கிட்ட திட்டம் வாங்காம கிளம்பிருக்கியா பாரு. பார்த்தேம்மா. பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாப்போம் எவ்வளவு நாள் இப்படி சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கியானே. எம்மா ஒன்னும் பேசாத. எம்மா ஆறு உமா, நேத்தையே பிளான் போட்டது காலையில சீக்கிரமா போனோம். நீ எல்லாரையும் பெய் கூப்பிட வேண்டியதா இருக்கு. சின்ன பொண்ணாவது சீக்கிரமா வந்தாளா பாரு. அதான் ராணி அக்கா கூப்பிட போயிருக்காவில்லையக்கா, இப்ப வந்துருவா. வசந்தி வருவாளா என்னமோ, ஆளை காணல. எனக்கு யாரையும் பத்தி தெரியாதுக்கா, நான் இப்ப எல்லாம் யாருக்க விஷயத்துலயும் தலையிடியது கிடையாதுக்கா. ஓ இன்னும் பேசலையாக்கா? நான் ஒன்னும் அவகிட்ட பேச மாட்டேக்கா, பொறாம பிடிச்சவா. மாமியார் என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு. ராணி அக்கெல்லாம் சின்ன பொண்ணு அண்ணா வாராவ. பாத்தியலக்கா சாதா எனக்கு எப்படி திட்டம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியே இருங்கம்மா, அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். இருக்க விட்டாதானேக்கா? என்னக்கா வசந்தியே காணல? வசந்தி இன்னும் வரலையா? சரி அவ வந்திருப்பாள்ல நினைச்சேன். சரி நான் ஒரு 8 ஓடி போய் பாத்துக்கிட்டு வந்துடட்டா? நான் வரும்போதே பார்த்தேன் சின்ன பொண்ணு கிளம்பிதான் நின்னா. போய் கூப்பிடட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியாளா இருக்கும். ஒரு போனை பண்ணு, போவாத. ஆமா ராணியக்கா, ஒரு போனை பண்ணும். சும்மா சும்மா அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சா போயிட்டு சீக்கிரம் வரணும் இல்லையாக்கா? வந்துடலாம். என்ன ஹேர் டை எல்லாம் அடிச்சிருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. வாய மூடிட்டு நில்லனா, எப்பவும் போயிட்டு அந்த பிறகு தானே தொடங்குவா. என்ன போற முன்னாடியே தொடங்கிட்டு இருக்கா? இல்லையக்கா, என்ன டை அடிக்கிறேன்னு சொன்னெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கலரா வேறு ஊதா கலரு. சும்மா இரு சின்ன பொண்ணு, கிண்டல் அடிச்சிட்டு இருக்காத. சும்மா இருமா, சண்டை போடாம இருங்கம்மா. ராணிகா நீங்க ஒரு போனை பண்ணுங்க, வசந்தி எங்க இருக்கான்னு கேப்போம். ஹலோ ஹலோ, ஏ வசந்தி, நான் ராணி பேசியேன். நீ ஸ்டைல அவனும் பேசண்டா. எங்க அடிக்க? சொல்லுங்கக்கா, எங்க இருக்கீங்க? ஏ அம்மா, துணி எடுக்க போனேன்னு சொல்லியிருந்தில்லையாம்மா, கிளம்பிட்டியா எப்படி? நான் எப்பவும் கிளம்பிட்டேக்கா, வர லேட் ஆகுமா நீங்க? ஆக்சுவலா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க கிளம்பி ரோட்டங்கரைக்கு வந்தாச்சு, நீ சீக்கிரம் வர்றியா? ஐயோ ஒன்னோ, நான் எப்பவே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கக்கா, எத்தனை ஃப்ரீ பஸ் போயாச்சு தெரியுமா? என்னவாக்கா, அவ பஸ் ஸ்டாப்ல இருக்கியானா? நானும் தெரிஞ்சவரை கூட ஸ்டைல்ல பேசியாமா. ஹலோ கேக்குதாக்கா, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன், எப்ப வருவீங்க? வந்தேன்னு நினைச்சுக்கிடுங்க, தொண்டையில ஒரே சவுட்டு தான், அப்படியே குரல் இப்படியே மாறிடும் பாத்துக்கிடுங்க. ஹலோ சொல்லு சின்ன பொண்ணு, எப்ப வருவா? வாரேன், பஸ் ஸ்டாப்ல இருக்கிறிய வாரேன் இன்னைக்கு. ஓகே ஓகே, நீ வையம்மா போன வாரோம். ஓகே ஓகே, துணி கடைக்கு தானே போறோம். இப்போ இவங்க யாரு வீக்கெண்ட் இப்படி படம் காட்டிட்டு இருக்க சின்ன பொண்ணு? தெரியலையாக்கா, வாங்க போய் பாப்போம். என்னத்த பொம்பளை, நம்ம கிட்ட கூட இவ்வளவு ஸ்டைலா பேசியா? எல்லாம் நடிப்பு. அவ நடிப்பு உங்களுக்கு இப்பதான் தெரியுது பாருங்க, போக போக இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க போங்க, பெய் நீ பஸ் ஸ்டாப்ல வச்சு என்ன கலாட்டம் பண்ண போறான்னு தெரியலம்மா. போன பிறகு ஏதாவது வா துறக்கட்டு, இன்னைக்கு இருக்கு 4 முடிக்கு. சின்ன பொண்ணு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா?
வந்த உடனேயே கழுத்துல கையை வச்சு நசுக்கி கொல்லணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். பேசாம வாங்க. இந்த ஸ்டைலு பேச்செல்லாம் வெளியே எங்க வச்சுடுங்க, எங்க கிட்ட வேண்டாம். போறாம பிடிச்சவா, நான் ஸ்டைலாக பேசினா இவளுக்கு வந்துடும். உங்களுக்கு தான் நீங்க ஸ்டைலா பேசுன்னு நினைப்பு. கேக்கி வேலை எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு தெரியுமா? வந்துட்டா வாழ பேரு. என்னதான் நீ வயிற்றுச்சல் பட்டாலும் உன்னால பேச முடியாது, என்னால தான் முடியும். எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர் சார். என்னம்மா? ஆக்சுவலா வண்டி எங்க போகுது? அதுக்கிட்ட நின்று நச நசன்னு பேசினேன்னா இறக்கி விட்டுருவேன். பேசாம நில்லுமா. ஏடியட், ஒரு டிரைவர் மாதிரியே பேசுறான். என்ன திரு திரு நிக்கான், கொஞ்சம் சிரிச்சு பேசினாதான் என்ன. வாயை மூடிட்டு நில்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா? நில்லுங்க. உமா டிக்கெட் எடுத்துட்டியாமா? ஆமாக்கா எடுத்துட்டேன். உமா டிக்கெட் எனக்கு சேர்த்தானே எடுத்தா? சின்ன பொண்ணு, நான் 4 டிக்கெட் நமக்கு மட்டும்தான் எடுத்தேன், வேற யாருக்கு நான் எடுக்கல. தெரியாத வீலுக்கெல்லாம் நான் ஏன் எடுக்கணும்? என்னடா இழுவ, நான் அந்த மட்டும் கொண்டு தெரியாதவளாகி போயிட்டேன். பஸ் நீ பாக்கி வாயை கிளறாம நிக்க சொல்லி சின்ன பொண்ணு. வாயை மூடிட்டு நில்லுங்க. திமிரு பிடிச்சவா, எப்படி பேசிய பத்தியா? இவளை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தா துணி எடுக்க நீ? இப்ப யோசிச்சு பார்க்கும்போது உங்களை ஏன் கூட்டு வந்தேன்னு இருக்கு எனக்கு. என்ன லட்சுமி அமைதியாவே இருக்கியா? இல்ல ராணி அக்கா, அந்த பைக்ல போனது என் மைனியருக்கு மூலாதான் காட்டி தந்தேன் இல்லையா, நான் ஒழுங்கா பாக்கலையேம்மா. யாரு கூட போச்சு? அதான்க்கா பூங்கொடிக்க பெரியமைக 3 கூட பேசிட்டு பையன்தான், அவன் கூட பைக்ல சுத்துதுக்கா. நீ பாரு பாருன்னு சொன்னா நான் ஒழுங்கா பாக்கல பாத்துக்கிடுங்க. இந்த பிள்ளை ஏன் இவனை கூட பைக்ல தெரியுதுன்னு தெரியலக்கா. பார்வதிக்கு மட்டும் தெரிஞ்சு நினைச்சுக்கிடுங்க, குட்டிய கொன்னே போடுவா. சரி பிறகு ஏதாவது விசாரிக்கலாம், நீ இப்ப அதையே யோசிச்சுட்டு இருக்காத. வேறம் பார்த்தா என்ன அதுன்னு கேட்பாவ இல்லையா? சரிக்கா. என்ன லட்சு, என்ன யோசனை பலமா இருக்கு? ஒன்னும் இல்ல, சும்மாதான் இருக்கேன். அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும், உறங்கிறாத. சரி சரி, வாயை திறக்கலையே பார்த்தேன், திறந்தாலே பஞ்சுதான். ஆனா ஒண்ணு, இறங்கி முன்னாடி ஏதுக்கும் டோரை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பின்னாடி வரவியே சவுட்டி புசிக்கிற போறாவ, ஆளு இறங்கியதே பார்க்காம. எனக்கெல்லாம் தெரியும், வாய முடிட்டு நில்லு. இறங்கும்போது குனிஞ்சிட்டு இறங்கு, நெட்ட நடுவாக்கில் நீண்டு நின்றுட்டு இறங்கிறாத, தலை பாதியே காணாது. சரி சரி. அவ்வளோக்குள்ள எல்லாம் சொல்லி எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுவ. நம்ம ஏதாவது சொல்லிட்டா மட்டும் தான் வந்துடுறேன் இவ்வளோக்கு. சே சின்ன பொண்ணு, பெரிய கடையாலியா கூட்டு வந்திருக்கியா? வா 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 வா, போய் அள்ளிடுவோம் எல்லாத்தையும். ஏக்கா பாத்தியலா, நம்ம தான் தள்ளுபடி முடிஞ்சுக்கிட்டு ஆளு ஒன்னும் இருக்காதுன்னு நினைச்சோம். என்ன கூட்டம் பாருங்க, எவ்வளவு ஆள் வந்திருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நானே இவ்வளவு ஆள் இருக்குன்னு நினைக்கலையே. அப்பா, இங்கே எவ்வளவு கூட்டம்னா உள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையாக்கா, உள்ள போறதுதான். அடிச்சு நெருக்கி பிடிச்சி எடுத்துட்டு உள்ள எப்படியா போயிடலாம். என்ன லட்சு, நான் சொல்ல சரிதானே? சின்ன பொண்ணு, இவ்வளவு பெரிய கடையாலியா இருக்கு, துணிகளுக்கு விலையெல்லாம் அதிகமா இருக்குமோ என்னமோ. கடை வாடகையும் சேர்த்து நம்ம கிட்ட வாங்கிடுவாங்களா? அப்படியெல்லாம் இருக்காதுக்கா, கடையாளில் எல்லா துணியும் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். உள்ள போய் பார்க்கலாம். யாதுக்கும் நீங்க என் இடுப்புல வரையலா? ஏன் எனக்கு நடந்து வர தெரியாதா? அதுக்கு இல்லக்கா, கூட்டத்துல ஏதோ ஒரு குழந்தை போந்துட்டு யாரும் தூக்கிட்டு போயிட போறாவ, நான் உங்களை இடுப்புல வச்சே கொண்டு போறேன். சரியாக்கா? சும்மா இருந்து சின்ன பொண்ணு, வாய் இருந்ததை வல்லதான் வாங்கி கட்டிடாத. நானே என் பொக்குல இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். சும்மா இரு, சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளை நோண்டலன்னா உனக்கு இருக்கு வராதா? இல்லவ நிறைய ரூபா கொண்டு வந்தேன்னா இப்படி நிறைய வாங்கணுமா? உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க, எனக்கு என்ன வாங்கணும்னு நான் யோசிக்கலாம். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு வாங்க. திமிரு பிடிச்சவா. லட்சுமிக்கா வாங்க வாங்க, இப்படியே சமத்தா என் இடுப்புல இருந்துருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இறக்கி விடுனா, ஆளு எல்லாம் பாக்குது. இறக்கி விடுனா முதல்ல. யாரு பார்த்தா என்ன, சும்மா வாங்க. ஏய் இறக்கி விடுனா, இறக்கி விடு தோல. எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? இறக்கி விட்டுட்டு இல்லையாக்கா, எதுக்கு முறைச்சிட்டு நிக்கிறிய? இனி கூட்டத்துல சுத்தி பாருங்க. புத்தி கட்டவா. என்ன என்ன சின்ன பிள்ளை நினைச்சா இப்படி தூக்கிட்டு வர? சரி சரி விடு, வா. பட்டு செக்ஷன்ல தான் வந்திருக்கோம். நல்ல பட்டு ஏதாவது கடக்கான்னு பாப்போம். வா 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 வா. ஆருங்கக்கா, கிறுக்கி எப்படி பண்ணிட்டானே? ஏன் சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கால கூட்டத்துல இப்படி தூக்கிட்டு வந்துட்டா? பார்க்க எள்ளு போல இருக்குல்ல உமா, அதான் தூக்கிட்டே வந்துட்டேன். ஷப்பா, இன்னும் அழகழகான பட்டு வச்சிருக்கியாவப்பா. ஷப்பா, எல்லாம் அழகா இருக்கே. எதை எடுக்க எதை விடன்னு தெரியலையே. அனேக்கா, அந்த பச்சை கலர்லாம் நம்ம மரமூலோட உடுத்தா நல்லா இருக்கும் பத்தியா? ஆமாம்மா, அழகா இருக்கு பத்தியா? அக்கா, இங்க இருக்க அந்த ரோஸ் கலரை பாருங்களா. பாத்தியலாக்கா, அந்த ரோஸ் கலர் அழகா இருக்கு இல்லையா? ஆமாம்மா, அழகா இருக்கு. ஏக்கா, நம்ம ஆளுக்கு அஜிதாளுக்கு ஒண்ணு, பூங்குடி ஒண்ணு இல்ல எடுப்போமா? சரி. உமா, வயசானவி எல்லாம் பட்டு செக்ஷன்ல பாத்துட்டு இருக்கட்டு, வா நம்ம மாடர்ன் செக்ஷன்ல எங்க இருக்குன்னு பாப்போமா? சரி சின்ன பொண்ணு. என்ன பொண்ணு, எங்க போறா?
இல்லக்கா நீங்க எல்லாரும் உங்க வயசுக்கு தக்கன பட்டு பார்த்துட்டு இருக்கிறிய நாங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் மேல இருக்குல்ல போய் பார்த்துக்கிட்டு வந்துடும் நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு நில்லுங்க. ஆமா பத்தியா, சரி அப்ப வீரன்ற பாத்துக்கிட்டு இருக்கட்டு, வா நம்ம போயிட்டு வந்துரும். ஏக்கா நீங்களும் தான் பாருங்க, நானும் உமாலும் போயிட்டு வரோம். என்ன எனக்கு நான் அவ்வளோ வயசாகி போச்சு, ரொம்ப பண்ணாத பார்த்துக்க, நானும் அவங்க கூட தான் வருவேன். சரி வாங்க வந்து தொலைங்க. ஏக்கா நீங்கள பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுவோண்ணா. சரிம்மா. ஏக்கா அந்த பட்டை எடுத்துருவோண்ணா. இவ்வளோ இவ்வளோ சேர்ந்து நீயும் ஓவரா பண்ணாதானே, என்னண்ணா என்ன மட்டும் விட்டுட்டு போறிய? அதான் வாங்கன்னு சொல்லி வாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கே அழுவ, பார்த்துக்கிடி. என்ன புஷ்பாக்கா, அன்னைக்கு வசந்தி அரிசி தரேன்னு சொன்னா போய் வாங்குனீங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே அதை பத்தி சொல்லவே இல்லை என்கிட்ட. போக்கிதா, அது வேற பெரிய கதை, நீ வேற அதை இப்ப ஞாபகத்துக்கிட்டு விட்டா. ஏங்கா என்னாச்சு? ஏதோ வசந்தி பெரிய இதாட்டு வாங்கி தரா, கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனியே, ஏன் வாங்கி தரலையா? ஏமாத்திட்டாளா? நீ போக்கிதா, அவ வந்து அவளுக்கு அரிசியையும் லட்சுமி அக்கா கொடுத்த அரிசியையும் என்கிட்ட கிலோக்கு 30 ரூபா வச்சு வாங்கிடலான்னு பார்த்தா, நல்ல நேரம் கண்டுபிடிச்சேன். அப்புறம் வாங்கலையா? கிலோக்கு வேணா 3 ரூபா வச்சு தரையனா தா, இல்லைனா வேண்டான்னு சொன்னேன். ஓ அப்புறம் என்ன சொன்னா? தரமாட்டேன்னு சொன்னா, ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்படியா, சரி சரி. நேற்றுக்கு ராத்திரி நான் சும்மா டெய்லி நைட்டு வாக்கிங் போவேன்லக்கா. டாயிலியா? இல்லக்கா, டெய்லி நைட்டு நான் வாக்கிங் போவேன் இல்லையா? வசந்திய மாதிரி தான் ஸ்டைலாக பேசின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசுவா. ஆமா ஆமா ஆமா, என்னாச்சு? நான் வாக்கிங் போகும்போது செல்வா இருக்கான்ல, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருந்தாக்கா, கொஞ்ச நேரம் அவங்கிட்ட பேசினேன். உமா பார்க்கலையோ? இல்லக்கா, நாங்க பேசிட்டு இருந்தா எப்படிதான் உமாவுக்கு மூக்குல வேர்க்குமுன்னு தெரியவே இல்லை. உடனே கொஞ்ச நேரத்துல வந்துட்டா பாத்துக்கோங்க. ஓ அப்புறம் உமால கண்ணன் நாங்க நிப்பனா, செல்வா சொன்னா நீ கிளம்பிருனே, நானும் அந்தளவு ஓடி வந்துட்டேன்க்கா. பேசுனதே திருட்டு தானம்மா, இதுல வேற ஃபீலிங். ஆனா செல்வா தான் பாவம், எப்படிதான் இந்த உமா கூட இருந்து சமாளிக்கிறானே தெரியல. நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட தாங்கிட மாட்டேக்கா. உன் புருஷன் உன் கூட இருந்து சமாளிக்கிறதே பெரிய ஒரு தியாகம். இவ அவளை சொல்லியா வந்துட்டாளுவ. ஏமா வாங்கக்கா வாங்க உட்காருங்க. 5 பேரும் படையெடுத்து போறாளுவ, எங்க போறாளோ ஏது போறாளோன்னு ஏதாவது அறிஞ்சியலா? யாருக்கா போறா? இந்த ஊர்லயே 5 பேரும் சேர்ந்து தெரியுதுன்னா யாரு தெரியவா? சின்ன பொண்ணுங்க கேங்கக்கா. ஆமாமா, 5 பேரும் ஒரு பஸ் வந்து அடிச்சு பிடிச்சு யாரை போறாளுவ, எங்க போறாளோ? எந்த ரூட்டு போற பஸ்ஸுக்கா பாத்தீங்களா? நாகர்கோயில் போற பஸ் தாமா. அவ எங்க போறாளோன்னு தெரியலையே. உடனே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானேக்கா. கேட்கலான்னு தான் ஓடி போனேன். நான் பஸ் ஸ்டாப்புக்கு போற முன்னாடி பஸ்ல ஏறிட்டாளோ பத்துக்க, தூரத்துல இருந்து சத்தம் போட்டுட்டே போனேன். திரும்பியே பார்க்காம போயிட்டாளோ பாரு. போனவா போக வேண்டியதானே, சாவியாவது வச்சிட்டு போலாமா? செல்வா பையன் பாவம் வெளியே வந்து நிக்கான். இது செல்வா வந்துட்டானா? ஆமா கீதா, வெளியே தான் நிக்கான். சரி, அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். செல்வா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரி கீதா, அப்ப நீ போ. சரிக்கா, ஈவினிங் பாப்போம். பாத்தியா புஷ்பா, செல்வா வெளியே நிக்கான்னு தான் சொன்னேன். உடனே ஓடியா பாரு, அவனுக்கிட்ட பேசணும் எடுக்கணும் நீ. ஆமாக்கா, கீதா கிட்ட எவ்வளவோ வாட்டி நான் விளக்கிட்டேன். உமா கிட்ட எவ்வளவுதான் பட்டாலும் இவ திருந்த மாட்டா போல இருக்கு. செல்வான்னு சொன்னாலே அவளுக்கு காலை தரையில படாமல்லையா ஓடியா? ஓடட்டு உமா இப்ப போயிட்டு வர்றதானே செய்வா. வரட்டு. சின்ன பொண்ணு, இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாத்தியா? போட்டா எப்படி இருக்குமோ? நம்ம போட்டா நல்லா தான் இதுமா இருக்கும். நமக்கு என்ன அவ்வளவு வயசாகி போச்சு சொல்லு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போட்டுட்டெல்லாம் திரிவேன். ஆனா இப்பவும் ஆசையா தான் இருக்கு. ஆசையா தானே இருக்கு, ஒண்ணு வாங்கி போடு. ஏன் செல்வான திட்டவா செய்வாவ? அவையே ஒன்னும் சொல்ல மாட்டாவ. நான் வேற குண்டா இருக்கேனா, போட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல பாத்துக்க. ஆனா பார்க்க அழகா இருக்கு பாத்தியா? இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. ஆசையா தான் இருக்கு. உமா, ஆசையா இருக்குன்னா எல்லா ட்ரெஸ் எடுத்து போட்டு பாப்போமா?
போட்டு பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டாவளா? போட்டு பார்க்கறதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. அதுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். போட்டு பார்ப்போமா ஒன்றுன்னா? சரி சின்ன பொண்ணு. நம்மள அங்க விட்டுட்டு வந்து இங்க வந்து நிக்காளுவ. நை சரியான ஆள் வதானே நானு. அவங்க 2 பேரும் கூட என்னைய விட்டுட்டு வரைய. எனக்கு அவங்களுக்கு ஒரே வயசா? இப்படி பண்ணாதுங்கண்ணா. ஏக்கா, நீங்க அவிய கூட போய் பட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்திய. சரி, உங்க வயசுக்கு அவிய கூட தான் இருப்பேன்ட்டு நாங்க வந்தோம். ஆமா, பெரிய வயசு. எனக்கெல்லாம் அப்படி மாடல் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்காதா? விட்டுட்டு உடனே வந்துருவாளுவ. சின்ன பொண்ணு வா, அந்த பக்கம் போவோம். நான் இழுவேன், நில்லுட முதல்ல. என்ன இந்த இழுவ கிழுவன்னு எல்லாம் சொல்லி வேலை வச்சிருக்காதுங்க, பாத்துக்கிடுங்க. மரியாதை கெட்டு போயிரும். மரியாதை கெட்டு போயிருமா? என்னடா ஒரு வாரமா பாக்கி ரொம்ப தான் மூஞ்சி தூக்கி எடுத்துறிய. ஓவரா பண்ணாதண்ணா. சும்மா சும்மா வந்து பேசி நடிக்கன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. நானே உன் கூட பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் சண்டைக்கு வான்னு இழுக்காத பாத்துக்க. உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ. ஓஹோ, உனக்கு திமிரு அவ்வளவு ஏறி போச்சானா? இன்னைக்கு ஆவட்டு செல்வா கிட்ட சொல்லி கொடுத்தா என்ன பண்ணிய நீ பாரு. செல்லுவா, பெரிய செல்லுவா. ஏற்கனவே நீ செல்வா கிட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் பத்தாதா? மறுபடியுமா சொல்லி கொடுக்க போறா? அப்ப என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன்னு உனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு, அப்படிதானே? உன் வீட்டுல ஃப்ரிட்ஜை வாங்கு, ஃபேனை வாங்கு, இல்லைன்னா நீ தலைகீழ நின்று தண்ணியை வேணாலும் குடி. ஐ டோன்ட் கேர், ஓகே? பட் என் வீட்டில் அது வாங்கக்கூடாது இது வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன் குழந்தை நாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால, இப்ப எதுவும் கிடையாது. ஓஹோ, அவ்வளோ தூரம் ஆகி போச்சோ? இனி நீயே பேச, நான் உங்ககிட்ட பேச மாட்டேம்னா, பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். என் முதல்ல 2 பேரும் நிறுத்துங்க. துணி கடையில வந்து நின்னுகிட்டு ஆச்சு பூச்சு நீ மீன் வியாபாரம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறிய. வாங்க, துணி எடுக்கிறதானே வந்திய. ஏமா, போற இடத்தோட எல்லாம் இவ்விய 2 பேரால எனக்கு நிம்மதி இல்ல. என்ன பாருன்னா சின்ன பொண்ணு, எப்படி கோவப்பட்டு இருக்கியா நீ? பிறகு இந்த சண்டையெல்லாம் தீக்கலாம். வாங்க, துணி தானே எடுக்க வந்தோம், துணியை வாங்குங்க. பப்பா, என்ன பட்டு செக்ஷனை கூட்டு வந்திருக்கீங்க? என்ன உனக்கு இதுல எந்த பட்டு பிடிச்சிருக்கோ பார்த்து எடு. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். டைம் ஆகுது, வீட்டுக்கு லேட்டா போறா. எங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்க என்ன கொண்டே விட்டுருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்னு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு இதுல எந்த பட்டு பிடிச்சிருக்கோ பார்த்து எடு. எதுவுமே வேண்டாங்க, கிளம்பலாம். லேட் ஆச்சுன்னா எங்க அம்மா கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. இங்க கொண்டு விட்டுருங்க. என்ன ராதிகா, ஏன் இப்படி பயப்படுறா? எதுவும் ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடு, நான் உன்னை கொண்டு விட்டுறலாம். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்தேன். மற்றபடி எங்க வீட்டுல தேடுவாங்கங்க, புரிஞ்சுக்கோங்க. கொண்டு விட்டுருங்க. பட்டு பிடிக்கலையா? அப்ப வேற செக்ஷன் போய் பார்க்கலாமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, எங்கேயுமே வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, அப்போ ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் கிளம்புறேங்க. இங்கேயே ஃபுட் கோர்ட் இருக்கு, வா ஒரு டீயாவது குடிச்சிட்டு போ, வா. சரி, ஆனா நான் சீக்கிரமா கிளம்பணும். சரிங்க, கொண்டு விட்டுறலாம், வா. ஏக்கா, இங்கே இருக்க பட்டுவெல்லாம் அழகா தான் இருக்கு, பாத்தீங்களா? ஆமா லட்சுமி, இது கொஞ்சம் விலை குறைஞ்சதா இருக்குமோ? முதல்ல நம்ம பார்த்தது காஞ்சிபுரம் பட்டு செக்ஷன் ஆகா. இது என்ன ரேட்டு யாதுன்னு கேட்டு பாப்போமா? சரிக்கா. இந்த 3 எங்க போனவன்னு தெரியலையே. நம்ம எடுக்க வேண்டிய சாதனங்களை எடுத்துக்கிட்டு ஒரு போனை பண்ணும், வருவாவ. சரிக்கா, வாங்க. இதுலயே 2 பிள்ளைகளுக்கு ஒன்னொன்னு எடுப்போம். சரிம்மா, சரி சரி. என்ன ராதிகா, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கா? டீ ஆறிட போகுது, டீய குடி. சரிங்க. என்ன என்னாச்சு? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி யாரு கூட வெளியே வந்ததே இல்ல. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைக்க என்ன இருக்கு? யார் பார்த்தா என்ன? நீ ஏன் பயப்படுறா? இல்ல, பயமா இருக்கு. எங்க அண்ணன் எல்லாம் எங்கேயாச்சும் சுத்திட்டு தெரியுவான். பார்த்தானே எனக்கு கொன்னே போடுவான். எதுக்கும் பயப்படாத, ஃபர்ஸ்ட் டீய குடி. நான் அன்னைக்கு உங்க வீட்டுல வந்து பேசினேன். உங்க வீட்டுல ஏதாச்சும் சொன்னாங்களா? உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு தான் வந்தேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா சொன்னாங்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு ராதிகா, எதுக்கு இப்படி பயந்துட்டே இருக்கா? இல்ல, சீக்கிரமா நான் கிளம்பணுங்க, பயமா இருக்கு. சரி, நீ டீய குடி. நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, போதுமா? டீய குடிச்சிட்டு கிளம்பலாம். ஐயோ, என்ன சாப்பிட இடம் போல இருக்கு. இப்பதான் ராணியக்கள்கிட்ட அங்கேயே பேசிட்டு இருந்தேன், காணாம போயிட்டாவ. அண்ணன் நினைக்கவ. ஏய் ராணியக்கா, ராணியக்கா. ஏன், என்னாச்சு? ராணியக்கா நில்லுங்க, நான் வரேன். ஏ அத்தை, வாங்க முதல்ல இங்க கிளம்பலாம். ராதிகா, ஏ ராதிகா, ஏன் இவ்வளவு பயப்படுறா?
ராதிகா ராதிகா. உமா எங்க போனான்னு தெரியலையே. வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. வெளியே நிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லிக்கிட்டும் போக மாட்டா. ஏதாவது கேட்டா மட்டும் தூக்கி போட்டு அடிச்சியா. ச்சே, போறேன் வரேன்னு ஒரு இடத்துக்கு சொல்லவும் மாட்டா. ஃபோன் அடிச்சா எடுக்கவும் மாட்டா. எங்க போனாலும் கையில ஃபோனும் இருக்காது. இவளோட ஷூ அண்ணனுங்க வீட்டுக்காவது போலான்னு பார்த்தா மைனியையும் காணல. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு எங்கேயாவது போயிருப்பாவளா இருக்கும். என்ன பண்ண? ஹாய் செல்வா. ஹாய் கீதா, என்ன இந்த பக்கம்? அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படி போனேனா சும்மா திரும்பி பார்த்தேன் நீ வெளியே நிக்கிற. அதான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு போலன்னு வந்தேன். என்ன செல்வா இங்க நிக்கிற? வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? வீடு திறந்திருந்தா நான் ஏன் கீதா போகாம இங்க நிக்க போறேன்? உமால காணல. கதவெல்லாம் பூட்டிட்டு எங்க போனான்னு தெரியல. ஓ அப்படியா? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கேங் எல்லாமே சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல இருந்ததை பார்த்து செல்வா. ஆனா எங்க போனாங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லிய கீதா? பஸ் ஸ்டாப்ல இருந்தாவளா? எங்க போனாமன்னு தெரியலையே. வாட்டோன்னு சொல்லலையோ? யாரு உன் பொண்டாட்டியா? சாதாரண பேசினாலே உமாவுக்கு பிடிக்காது. இதுல அவ எங்க போறேன் யாது போறேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டா போவா. என்ன செல்வா இப்படி பேசுற? என்னன்னு தெரியல. உமாவுக்கு ஒன்ன பார்த்தா கோவம் தான் வருது. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா? நான் எதுக்கடி அவகிட்ட சண்டை போட போறேன்? அவ அதை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா செல்வா. அடி பாவி, நீ இவங்கிட்ட பேசக்கு ஓடி வந்தானு தெரியும். இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசக்கு தான் ஓடி வந்தான்னு எனக்கு தெரியாமலையா போச்சு. கீதா, எப்படியாவது உமா கிட்ட பேசி ஃப்ரெண்ட் அவர் வழிய பாரு. உமா சட்டு புட்டுன்னு பேசதான் செய்வா. நல்ல குழந்தை தானே தெரியுமா அவளுக்கு? ஆமா ஆமா, நல்லா குழந்தை தானே. உன் பொண்டாட்டி நீ தான் பெருமையா சொல்லணும் செல்வா. என்கிட்ட எல்லாம் எப்படி நிக்கிறா தெரியுமா? நான் அமைதியா பேசினாலும் உன் பொண்டாட்டி என்கிட்ட அடாவடித்தனமா தான் பேசிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, 2 பேரும் முறுக்கிக்கிட்டே திரியுறிய. என் கூட கொஞ்ச நேரம் இருந்து ஊரு கதை பொருள் எல்லாம் பேசணும் சொன்னா செல்வாவை கண்டனம் ஓடி வந்தா. இங்க வந்து இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கியா. உன்னை விட மாட்டேன்டி கீதா. இன்னைக்கு ஆவட்டு. சிரிச்சு சிரிச்சியா பேசியா? இப்ப பாரு, உமா கிட்ட போன் பண்ணி உனக்கு என்ன எல்லாம் சொல்லி குடிக்க பாரு கீதா. போன் அர்ஜென்ட் கிடைச்சா எடுக்கவும் மாட்டாளுவ. சே, உமா என்னத்துக்கு தான் போனை வச்சிருக்கான்னு தெரியலையே. சி, உமா எடுக்கலன்னா என்ன? வசந்தியும் கூட தானே போனா. வசந்திக்கு நம்பருக்கு அடிப்போம். அவ எடுக்கலான்னு பாப்போம். சே, அர்ஜென்ட்டுக்கு ஒரு போன் பண்ணியாவ ஒருத்தி இல்லாத எடுக்கல பாரு. ஏன்தான் இப்படி இருக்கலான்னு தெரியலையே. இவ என்ன இங்க நிக்கியா? மரத்துக்கு அடை கொடுத்த மாதிரி. என்ன புஷ்பா? கிளவி வேற நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டு என்ன புஷ்பா தொன்ன புஷ்பானே. சே, ஒரு விஷயத்த போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா உடனே வந்துருவாளுவ. சும்மா தாக்கா நிக்கே. இல்லம்மா, போனும் கையுமா நிக்கிறியே, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேக்கேன். என்னாச்சு? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கியா? ஒரு பதட்டமா இல்லக்கா. வீட்டுக்குள்ள இருந்து போன் பண்ணேன், டவர் கிடைச்சல. எங்க அம்மிட்ட பேசலன்னு தான் எடுக்க மாட்டேங்க. அவ எடம்மா, உன் அம்மா தான் அடிச்சியாவ நினைக்கேன். இந்த வசந்தி அடிக்கும் போது எடுக்க மாட்டா. இப்ப எதுக்கு அடிச்சியா? சிச்சி, இப்ப எடுத்தா இந்த கிளவி ஏதாவது சொல்லி கொடுத்துறோம். நம்ம தான் போட்டு கொடுத்தோம்னு எல்லார்ட்டையுமே சொல்லிடும். பிறகு பேசேங்க. பேசம்மா, உன் அம்மிட்ட பேசியதுனா கேட்டுருவீனியா? நீ பேசு பேசு. ஐயே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போறேம்மா, நீ பேசு. என்னமோ யாருக்கிட்டயோ போட்டு கொடுக்கதான் நிக்கியான்னு தெரியுது. நம்மள பார்த்தோன்னா மறைச்சியா? ஒளிஞ்சிருந்து பாப்போம். தடா கிளவி போயிட்டு. ஹலோ வசந்தி, கேக்குதா? ஓஹோ, செல்வாவும் கீதாவும் பேசியதை போட்டு கொடுக்கறதுதா இங்க வந்து மரத்துக்கு தூணு கொடுத்துக்கிட்டு நின்னியா? பேசு பேசு. ஹலோ ஹலோ வசந்தி, வசந்தி. போட்டு குடிக்கிறதுல நம்மளையே மிஞ்சிருவா போல இருக்கே. இந்த புஷ்பா கிட்ட பார்த்துதான் பழ வேண்டியதா இருக்கு. பாப்போம் பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஏன் 4 முடி மெதுவா பேசுங்க. போற வார ஆளுல நம்மள தான் பாக்கியவ. ஏன் இப்படி காட்டு கத்து கத்துறிய? அது இல்ல சின்ன பொண்ணு, புஷ்பா தான் போன் அடிச்சியா? ஏதோ சொல்லியா? உண்மையை கேட்க மாட்டேங்குது. கேட்கலன்னா வெளியே போய் பேச வேண்டியது தானே.
இங்க இருந்து ஏன் கத்தி கத்தி உயிரை வாங்கிட்டு இருக்கியவனி கேளு சின்ன பொண்ணு. நல்லா சொல்லுவானா உயிரை வாங்கியவனி. வட்டல பேச உடனே நானே இருக்கேன் பாரு. அவ எதுக்கோ ஃபோன் பண்ணியானா உன்னை பத்தி ஏதாவது சொல்லவாதான் இருக்கான். வேற எதுக்கா இருக்கான்? பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் விஷயத்துல தலையிடிய வேற வேண்டான்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பேசக்கூடாதுன்னு இருக்கேன். வாயை கிளறாம இருங்க. ஹலோ, ஸ்பீக்கர்ல தானே கிடக்கு, கேக்குதுல, இப்ப பேசுங்க. ஆ ஆ சொல்லு புஷ்பா. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆமா, எங்க இருக்கிறீங்க? இங்க அது வந்து எங்க இருக்கிறேன்னு கேட்க என்ன சொல்ல? ட்ரெஸ் எடுக்க வந்தோன்னு சொல்லாதுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. வசந்தி கேக்குதா? ஏ ஆமாமா கேக்குது. நான் இங்க ஒரு விஷயமா வெளியே வந்தேன். என்ன சொல்லு? அது ஒன்றும் இல்லை. இந்த உமாளுக்கு ஃபோன் பண்ணேன், உமா எடுக்கல. அதான் உங்க நம்பருக்கு கூப்பிட்டேன். உமா பக்கத்துல இருக்கியா? ஆமா ஆமா, உமாவை எல்லாம் இங்கே தான் இருக்கியாளுவ. என்ன சொல்லு? சரி, நான் வாங்கிட்டே சொல்லி உமாவை மனசுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படும். நீ அவகிட்ட சொல்றதும் சொல்லாததும் உன் விருப்பமா? இங்க உமாளுக்கு புருஷன் செல்வா இருக்கேன் இல்லையா, வந்து நிறைய நேரம் ஆகுது பத்துக்க. ஆ அப்புறம் வந்த நேரத்திலிருந்தே இந்த கீதா அங்க போய் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. என்ன சொல்லங்கன்னு தெரியல. போற வரவையெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு போறாவ. இதான் உமா கிட்ட சொன்ன அவளு மனசுக்கு வருத்தமா இருக்கும் பாத்தியா. அதான் வாங்கிட்ட சொன்ன வசந்தி. இன்னைக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னா சீக்கிரம் வந்துட மாட்டேன், லேட் ஆகும். நீ நாளைக்காவது பார்க்கலான்ல சொல்லி விட்டேன். இவன் ஏன் சீக்கிரம் வந்தான்? கேக்குதா? அதோ அதனால ஒன்று வந்து பாருங்க எடுங்க. சொல்லல அந்த அம்மா ஃபோன் பண்ணேன். ஆ சரி சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். வைக்கட்டா? சரி வசந்தி. பாத்தியா சின்ன பொண்ணு, நம்மகிட்ட மூஞ்ச முறுக்கிட்டு தெரிஞ்சாலும் அங்கே ஏதாவது பிரச்சனை நம்ம சொல்லுக்கு தான் ஃபோன் வரும். புரிஞ்சு நடந்துக்கிட்ட சொல்லு. சின்ன பொண்ணு, நான் கிளம்பியேன். எடுத்த துணிகளுக்கு பில்லை போட்டுட்டு வா. சாயங்காலம் வீட்டில் வந்து வாங்கியேன்னா. இருமா சேர்ந்தே பேரலாம். வேண்டாம், நான் அவனை போய் ஒரு வழி பண்ணணும். நான் கிளம்பியேன், நீங்க எல்லாம் வாங்க. இருளவ சேர்ந்தே போலாம். ஆமா, உன் குழந்தை நேரம் அங்க கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் துணியா எடுத்துக்கிட்டு இருப்பேன். முதல்ல அவனை போய் கவனிச்சுட்டு வாரேன். நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியா போய் நிக்க முடியாதம்மா. இவன் அவகிட்ட பேசியானியா, அவ இவங்கிட்ட பேசியானியும் போன் வருது. நிம்மதியே இல்லை. உமா பாத்தியா, என்கிட்ட மூஞ்ச முறுக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப பாரு, ஒரு பிரச்சனை எனக்கு தான் போன் வருது. ஒரு நன்றி கட்டவா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறாளா? ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆளு தான். சரி, நம்ம துணி எடுக்க வந்திருக்கோம், நிம்மதியா இருக்கியோம். ஆனா உமாவை பத்தி தான் சொல்ல போறான்னு தெரிஞ்சோன்னா அந்த போனை காதுல வச்சு கூட பேசலையே. சொல்லலாம்னா கேட்கல. ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லியதான் நீங்க தான். நான் ஸ்பீக்கர்ல போட்டா என்ன நொட்டம் சொல்லியதான் நீங்க தான். சரி சரி வாங்க, அந்த ரெண்டு பாவங்களை எங்க இருக்குன்னு போய் பாப்போம். இவ்வளவு கூடல வரவே கூடாதம்மா. என்ன நிலை நிக்கழுவ? சரி, அவ வீரண்டரை போய் பாக்கட்டு. நம்ம இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு போலாம். நம்ம தான் அவளை காணாம ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா, அதை போட்டு பார்ப்போம். அவளோட முன்ன வேணா ஷாக் ஆயிடுவாவ. அப்பா, மாடர்ன் ட்ரெஸ் எனக்கே சொட்டான போல இருக்கே. எனக்கு நீ தச்சிருக்கேன் போல இருக்கே. அப்பா, அவ்வளவு அழகா இருக்கு. இனி எவ்வளவு என்ன வயசு வயசுன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. சரி, இப்படியே அவகிட்ட போய் நிப்போம். ஷாக் ஆயிடுவாளுவ. இளமை திரும்புதே. சின்ன பொண்ணு நில்லே, வாரேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.